Students, our next heading is nuclear fission. இதை வந்து 1939ல் ஜெர்மன் சயின்டிஸ்ட் Otto Hahn and F. Strassmann discovered that when uranium nucleus is bombarded with the slow neutron, அப்போ யுரேனியம் நியூக்ளியஸை நம்ம வந்து ஸ்லோ நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணும்போது யுரேனியம் வந்து ஹெவியர் நியூக்ளியஸ், அது வந்து என்னாகும் அப்படின்னா 2 ஸ்மாலர் நியூக்ளியாக பிரேக்கப் ஆகும். போரான், அதாவது பேரியம், கிரிப்டான், சில நேரங்களில் ஜெனான், ஸ்ட்ரான்சியம் இப்படி கிடைக்கும். ஓகேவா? அதனுடைய மாஸ் கம்பேரபுளாக ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். வித் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி, நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ் வந்து உடையக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் தான் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். ஸோ அதை யார் நிகழ்த்தி காட்டுறாங்க அப்படின்னா ஆட்டோ ஹான் அண்டு எஃப் ஸ்ட்ராஸ்மேன் பண்ணி காட்டுறாங்க. அப்போ த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் த ஹெவியர் ஆட்டம், ஒரு நியூக்ளியஸுடைய ஹெவியர் ஆட்டம் என்ன ஆகுது அப்படின்னா பிரேக்கப் ஆகுது. பிரேக் இன்டு 2 ஸ்மாலர் நியூக்ளியை. அதோடு இல்லாமல் ரிலீஸ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, நிறைய எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நியூக்ளியர் ஃபிஷன். இது ஒரு 2 மார்க்கில் கேட்பான். திஸ் ஃபிஷன் இஸ் அக்கம்பைன்டு பை ரிலீஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ். அப்போ அந்த ஃபிஷன் நடக்கும்போதே ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் பிரேக் ஆகும்போதே அது கூடயே என்னவும் வெளியேறுது அப்படின்னா நியூட்ரானும் வெளியேறுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் 235, மாஸ் நம்பர் 235, atomic number 92. When it is bombarded by the slow neutron, இந்த நியூட்ரானை வச்சு உடைக்க வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதை அப்படியே 2 துண்டாக வெளியேறும். ஆஃப் கம்பேரபிளி ஈக்குவல் மாஸ். ஒரு துண்டு பேரியம், இன்னொரு துண்டு கிரிப்டானாக மாறி வெளியே வரும். இதில் மாஸ் நம்பர் 141, 56. இது மாஸ் நம்பர் 92, 36. அதோடையே எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஆல்சோ சம் 3 நியூட்ரான்ஸ், அதுவும் இந்த ரியாக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா வெளியே வரும். தீஸ் ஆர் கால்டு நியூட்ரான்ஸ். இதுதான் இப்போ ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ். ஓகேவா? See, the fission is accompanied by the release of neutrons. The energy that is released in nuclear fission is of many orders of magnitude greater than the energy released in chemical reaction. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் வெளியாகிற விட எனர்ஜியை விட பல மடங்கு மேக்னிடியூட் ஹையர் எனர்ஜி நியூக்ளியர் ஃபிஷனில் வெளியே வரும். இந்த யுரேனியம் நியூக்ளியஸ் இப்போ எப்படி பிரேக் ஆகும்போது பேரியம், கிரிப்டான் கிடைக்குதுங்கிறத நான் சொன்னோம். அதே மாதிரி வெவ்வேறு நிறைய எலமெண்ட்ஸ் காம்பினேஷனில் கிடைக்கும். இங்கே ஃபஸ்ட்டு இதில் பேரியம், கிரிப்டான் கேட்டிருக்கானா, இது வந்து ஏன் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன்னா நீட் 2020 லாஸ்ட் இயர் கேட்டிருக்கான். இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கான். இது என்ன வரும் அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக நடத்த நீட்டில் பேரியம்ங்கிறது அதுக்குரிய ஆன்சர். ஓகேவா? அடுத்து இன்னொரு இதில் வந்து யுரேனியம் 235 நம்ம பிரேக் பண்ணும்போது ஜெனானும் ஸ்ட்ரான்சியமும் கிடைக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனில் 2 நியூட்ரான் ரிலீஸ் ஆகுது, இங்கே 3 நியூட்ரான் ரிலீஸ் ஆகுது. அப்போ Qங்கிறது என்னது அப்படின்னு கேட்டோன்னா அதில் ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து எப்படி ரிலீஸ் ஆகுது? ஸ்லோ நியூட்ரான் என்ன பண்ணுது? யுரேனியம் நியூக்ளியஸை அப்சார்ப் பண்ணுது. யுரேனியம் நியூக்ளியஸில் அந்த ஸ்லோ நியூட்ரான் போனோன்னா அதனுடைய மாஸ் நம்பர் 236 ஒரு காம்பவுண்ட் நியூக்ளியஸாக மாறிடுது. அப்போ இந்த எனர்ஜி இதுக்குள்ளே போனோன்னே இது ஹை எனர்ஜி கிடச்சி இது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுது.
ஸோ இங்கே பாருங்கள், யுரேனியம் என்ன பண்ணுது, இட் கேப்சர் த நியூட்ரான். அப்போ அந்த எனர்ஜி உள்ளே போனோன்னா அதுக்கு என்ன ஆயிடுச்சு, அதிகமாக எனர்ஜி கிடச்சிருச்சு. அப்போ இட் இஸ் லெஃப்ட் இன் த எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் அது என்ன ஆகும்னா பயங்கரமாக ஷேக் ஆகும். அப்போ அதனுடைய ஷேப் அப்படியே ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட் தான் என்னது, டம்பல் ஷேப்க்கு மாறுது. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே இருக்கிற நியூக்ளியர் மேட்டர் ரெண்டு பக்கமும் சமமாக பிரியும். நியூக்ளியஸில் என்ன இருக்குது, ப்ரோட்டான்ஸ். அப்போ இந்த சைடும் ப்ளஸ் இந்த சைடும் ப்ளஸ் ஆகும்போது பிரிஞ்ச உடனே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்துடும். அப்போ அது அப்படியே பலமாக பிரிஞ்சு ரெண்டு நியூக்ளியாக மாறிடும். அப்போ இங்கே இதுதான் நியூட்டானை கேப்சர் பண்ணுறது நியூக்ளியை. இதில் தான் நம்ம ஃபிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் கால்டு பேரன் நியூக்ளியை. இங்கே யுரேனியம்னு எடுத்துக்கிட்டோன்னா யுரேனியம் இஸ் த பேரன் நியூக்ளியை. பேரன் நியூக்ளியஸ். ஓகேவா? அடுத்து கடைசியாக அது ரெண்டாக உடையும் போது ரெண்டு நியூக்ளியை கிடைக்கிது இல்லையா, அதுக்கு பேர் டாட்டர் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகும், கூடவே நியூட்ரான்ஸும் எமிட் ஆகிறத நல்ல படத்தில் காட்டியிருக்காங்க. ஓகேவா? ஒரு ரியாக்ஷனில் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டு, இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் அந்த யுரேனியம் நியூக்ளியஸ் அதிக நேரம் நிற்க முடியாது. எவ்வளோ நேரம் இருக்க முடியுங்கிறான், 10⁻⁻12 செகண்ட் வரைக்கும் தான் இங்கே ஸ்டே பண்ண முடியும். அதுக்கு மேலே அதனால் அங்கே ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அது அப்படியே இங்கே டம்பலாக மாறி அடுத்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ வெரி ஷார்ட் மூமெண்ட். இப்போ ஒரே நியூக்ளியர் ரியாக்ஷனில் பார்த்தோம், பேரியமு கிரிப்டானு கிடைக்கிறதுல 3 நியூட்ரான் வெளி வந்துச்சு. இன்னொரு ஜெனானும் ஸ்ட்ரான்ஷியமும் கிடைக்கக்கூடிய ரியாக்ஷனில் 2 நியூட்ரான் வெளியே வந்துச்சு. அப்போ ஆவரேஜாக ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்த என்னது 2.5 நியூட்ரான்ஸ் ஆர் எமிட்டட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இது 1 மார்க் கொஸ்டின். அடுத்து எனர்ஜி ரிலீஸ்டு இன் ஃபிஷன் ரியாக்ஷன். ஒரு ஃபிஷன் ரியாக்ஷனில் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். Qங்கிறது தான் இந்த எனர்ஜி ரிலீஸ்டு. அப்போ யுரேனியம் நியூட்ரான் அப்சார்ப் பண்ணிக்கிறது, அப்சார்ப் பண்ணி எக்ஸைட் ஆகி அது பிரேக்கப் ஆகுது. அப்போ பேரியம் கிரிப்டான் 3 நியூட்ரான் எனக்கு கிடைக்குது. என்ன பண்ணுறேன், மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ். அப்போ இங்கே ரியாக்டனில் என்ன இருக்குது, மாஸ் ஆஃப் யுரேனியம், மாஸ் ஆஃப் நியூட்ரான். அப்போ யுரேனியமுடைய மாஸ் கொடுத்துருக்கான், நியூட்ரானுடைய மாஸ், ஒரு நியூட்ரானுடைய மாஸ். அப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு மாஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் எனக்கு கிடைக்கிது. அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, மாஸ் ஆஃப் பேரியமா 140.9177 அட்டாமிக் மாஸ் யூனிட். அடுத்து மாஸ் ஆஃப் கிரிப்டான் 91.8854 அட்டாமிக் மாஸ் யூனிட். அடுத்து மாஸ் ஆஃப் 3 நியூட்ரான். ஒரு நியூட்ரானுடைய மாஸ் இங்கே இருக்கா. அப்போ 3 நியூட்ரான்னா இங்கே எப்படி வந்திருக்கு, 3 × 1.008665 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இது கிடச்சிரும். சரியா? அப்போ இந்த 3 தான் இங்கே என்னது, ப்ராடக்ட். அப்போ இந்த 3ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் டோட்டல் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட். அப்போ ஆட் பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்கும். எது அதிகமாக இருக்குது, ரியாக்டன்ட் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா அந்த டிகிரீஸ் இன் மாஸ் தான் எனர்ஜியாக அங்கே என்ன ஆகும், வெளியே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், மாஸ் டிஃபெக்ட். அப்போ மாஸ் டிஃபெக்ட்னா டோட்டல் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் மைனஸ் டோட்டல் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? இப்போ இந்த மாஸ் டிஃபெக்ட், அப்போ டோட்டல் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் மைனஸ் டோட்டல் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட் சப்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கிறது என்னது, எனக்கு மாஸ் டிஃபெக்ட் கிடைக்கிது. ஓகே,
இப்போ வந்து இதிலிருந்து எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுங்கிறத பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணிட்டோம். 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் எனர்ஜியாக மாறுச்சுன்னா எவ்வளோ மாறும்? 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டாக மாறும். அப்போ இவ்வளோ மாசு எனர்ஜியாக மாறுச்சுன்னா எவ்வளோ எனர்ஜி அப்படின்னா இன்ட்டு 931 போட்டு மல்டிப்ளை பண்ணால் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்குது. when one uranium nucleus breaks, அப்போ ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ், இது யுரேனியம்னு வச்சுக்கோ, அது பிரேக் ஆச்சுன்னா எனக்கு 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கிடைக்கும். ஓகே, இந்த எனர்ஜி ஃபஸ்ட்டு என்னவா இருக்குது அப்படின்னா appears as kinetic energy of the neutrons and daughter nucleus, then it appears as heat given to the surrounding. ஆரம்பத்தில் வந்து கைனடிக் எனர்ஜியாக தான் வெளியே வரும். அங்கே உருவாகக்கூடிய டாட்டர் நியூக்ளியஸ் அதே நேரத்தில் இந்த நியூட்ரானுடைய கைனடிக் எனர்ஜியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது என்னவா மாறும்னா சரௌண்டிங்க்கு ஹீட்டாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், செயின் ரியாக்ஷன். when one uranium nucleus undergo fission, ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் என்ன ஆகுது? பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி பேரியம் கிரிப்டான் ஃபார்ம் ஆகுது. அப்போ 3 நியூட்ரான் வருது. ஓகேவா? அந்த 3 போய் என்ன ஆகுது? 3 யுரேனியம் நியூக்ளியஸை பம்பார்டு பண்ணுது. அப்போ ஒவ்வொன்றிலிருந்து 3 எலக்ட்ரான் வெளியே வரும்போது என்ன ஆகுது? 9. அந்த 9 போய் என்னாகும்? 9 யுரேனியம் நியூக்ளியஸை பம்பார்டு பண்ணும். அப்போ ஒவ்வொன்றிலிருந்து 3 எத்தனை இது வரும்? 27 நியூட்ரான்ஸ் எமிட் ஆகும். ஓகேவா? அப்படியே இது ஜியோமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷனில் என்ன ஆகிட்டே இருக்கும்னா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ this process, this 9 neutron initiate fission in other 27 uranium nuclei and so on. This process is so called a chain reaction, and the number of neutrons goes on increasing almost in geometrical progression. எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? ஜியோமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷனில் அது என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறான். there are 2 kinds of chain reaction அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், இன்னொன்று அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இன் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் இதே மாதிரி தான், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கோயிங் ஆன் மல்டிப்ளைங் இன்டெஃபினைட்லி. ஓகேவா? அப்போ entire amount of energy is released in a fraction of second. அப்போ இந்த மாதிரி பயங்கரமாக இந்த செயின் ரியாக்ஷன் நடக்கும். இந்த அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷனில் வந்து ஒரு நியூட்ரானில் ஆரம்பிக்கும். யுரேனியம் நியூக்ளியஸ் பிரேக் ஆகும்போது 3, அப்போ 3 நியூட்ரான் போய் 3 யுரேனியம் நியூக்ளியஸை பம்பார்டு பண்ணும். அப்போ வந்து 9 கிடைக்கும். 9 நியூட்ரான் 9 போய் 9 யுரேனியம் நியூக்ளியஸை பம்பார்டு பண்ணும்போது 27 நியூட்ரான். இந்த 27 போய் 27 யுரேனியம் நியூக்ளியஸை பம்பார்டு பண்ணும்போது 81 நியூட்ரான். அப்போ ஒரு ஃபிஷன் ஆச்சுனாவே 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்போ இந்த ப்ராசஸ் இன்டெஃபினைட்டாக ஜியோமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷனில் இன்க்ரீஸ் ஆகும்போதே அந்த என்டையர் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு வித்தின் எ செகண்ட். ஒரு செகண்ட்குள்ளார அந்த எனர்ஜி எல்லாம் வெளியேறிடும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, the entire amount of energy is released in a fraction of second. அதுக்கு எக்ஸாம்பிள் அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷனுக்கு ஆட்டம் பாம். ஆட்டம் பாம் இஸ் an example for nuclear fission reaction. அதனுடைய பிரின்சிபல், ஆட்டம் பாமோட பிரின்சிபல் என்னன்னு கேட்டால் அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு எழுதிடணும். இப்போ இந்த ஆட்டம் பாம் produce
மேசிவ் டிஸ்ட்ரக்ஷன் ஆன் மேன்கைண்ட் டூரிங் த வேர்ல்டு வார் II அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். USA ட்ராப்டு ஆன் ஜப்பான் ஹீரோஷிமா and நாகசாகி on August 6 and 9 அப்படின்னு சொல்கிறான். ஸோ lakhs of people were killed and the two cities were completely destroyed. 2 சிட்டி கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. ஈவன் நவ் த பீப்புள் who are living in those place have side effects caused by explosion of atom bombs அப்படின்னு சொல்லியிருக்கான். ரைட், இட் இஸ் possible to calculate the typical energy released in chain reaction. அப்போ இந்த செயின் ரியாக்ஷனில் வெளிவரக்கூடிய அந்த எனர்ஜியை கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன். இப்போ மொதல் ஸ்டெப்பில் வந்து ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் பிரேக் ஆச்சுன்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். 3 யுரேனியம் நியூக்ளியஸ் அடுத்த 3 நியூட்ரான் வருது. 3 யுரேனியம் நியூக்ளியஸ் பிரேக் ஆகும்போது ஒவ்வொன்றுக்கும் 200. அப்போ 3 × 2 600 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா? அடுத்ததில் 9 யுரேனியம் நியூக்ளியஸ் பிரேக் ஆகுது. அப்போ 9 × 2 1800 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு எனக்கு கிடைக்குது. இதே மாதிரி ஒரு இன் 4 ஸ்டெப் 27 நியூக்ளியஸ், அதே மாதிரி 27 × 200ன்னு போடணும். அதே மாதிரி இது 100th ஸ்டெப்பு போகும்போது நம்ம ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஒரு 100th ஸ்டெப் போகும்போது the number of nuclei undergo fission, எத்தனை நியூக்ளியை ஃபிஷனுக்கு உள்ளாகுது? 2.5 × 10⁻40 நியூக்ளியை. அப்போ இதிலிருந்து எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும்? இன்ட்டு 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், 8 × 10⁻29 ஜூல் ரிலீஸ் ஆகுது. இந்த எனார்மஸ் எனர்ஜி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறான்னா, it is equivalent to electric energy required in தமிழ்நாடு for several years. தமிழ்நாடு முழுவதும் பல வருடங்களுக்கு தேவையான எலக்ட்ரிக் எனர்ஜி ஒரே டைமில் ஒரே செகண்டில் அது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறத ஒரு சின்ன கம்பேரிசனில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த செயின் ரியாக்ஷன் இஸ் கண்ட்ரோலாக மாற்றலாம். எப்படின்னா, இப்போ இதில் 3 நியூட்ரான் வெளியேறுது இல்லையா? அப்போ இங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, கண்ட்ரோல் ராட்ஸை வச்சு 2 அப்சர்வ் பண்ணிவிட்டு 1 மட்டும் அலோவ் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு யுரேனியம் நியூக்ளியஸ் மட்டும் பிரேக் ஆகிற மாதிரி பார்த்துக்கிடுவோம். அதுக்கு பேர் கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். அப்போ நம்ம வந்து சேஃபாக எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஃபார் அவர் நீடுக்கு நம்ம அதிலிருந்து எடுத்துக்கிடலாம். we harvest an enormous amount of energy for our need. It is achieved in control chain reaction. Control chain reactionல the average number of neutron released in each step is possible to store the released energy. அப்போ the neutron released in each stage is kept as one. ஒரே ஒரு நியூட்ரானை தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அலோவ் பண்ணுவோம். மற்ற ரெண்டையும் அப்சர்வ் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? அதனால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜியை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள், கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் எங்கே நடக்குதுன்னா, it takes place in nuclear reactors அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த produced energy is used for power generation or research purposeக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.